ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். உளுத்தம்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன், அது கூட இட்லி அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அது கூட வரமிளகாவையும் எடுத்திருக்கேன். அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூட தேங்காவை கொஞ்சம் நொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தோசைக்கு ஆல்டர்னேட்டாக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சட்னி இல்லாமல் அப்படியேவும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ வதக்கி வச்சது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி வச்ச மாவில் ஆட் பண்ணிவிட்டு தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கினதுக்கப்புறமா ஒரு தோசை கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எப்பயும் போல் தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் போடுவேன், எல்லாத்தையுமே பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை நல்லா 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போது சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கோம், அதை வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இது நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எந்த சட்னியோட சாப்பிட்லாம், அப்படியே வெறும்னாவும் சாப்பிட்லாம். நிஜமாகவே சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.